ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ரொம்பவே ஈஸியான மெத்தடில் மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் இது எல்லாத்துக்குமே ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். சரி வாங்க, இப்போ இந்த மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மட்டன் குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மட்டனை வேக வச்சிடலாம். அதுக்கு ஒரு குக்கரில் 1/2 கிலோ அளவுக்கு மட்டனை சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்திடலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் இந்த மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு, கடைசியாக மட்டன் முக்கால்வாசி மூழ்கிற அளவுக்கு தண்ணியும் சேர்த்திடுங்க. சேர்த்திட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம மட்டனை 4லேருந்து 5 விசில் வேக வச்சு எடுக்க போகிறோம். அதனால் தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்கோங்க. இப்போது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா குக்கரோடைய மூடி போட்டு மூடி மீடியம் ஹீட்டில் 4 விசில் வேக விட்டுருங்க. இது 4 விசில் இருக்கட்டும். இப்போ இந்த டைமில் நம்ம குழம்புக்கு வேணுங்கிற பொருளெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்திக்கோங்க. இப்போ இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்திடலாம். பொட்டுக்கடலை அதிகமாக சேர்க்க வேண்டாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். இது சேர்க்கிற போது குழம்பு நல்லா திக்காக கிடைக்கும், அதுக்காக தான். அப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை ரொம்பவே நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கரகரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ தேங்காய் விழுது ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே நைஸாக இல்லாமல் இந்தளவுக்கு கொஞ்சம் கரகரப்பாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு மட்டன் குழம்பு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ இந்த சைட் பார்த்தீங்கன்னா குக்கரும் 4 விசில் ஃப்ரெஷ்ஷாக ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மட்டன் பீசஸ் எல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இது மாதிரி நம்ம ஃபஸ்ட்டே மட்டனில் உப்பு, காரம், இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு வேக வச்சு செய்யும்போது நமக்கு மட்டன் குழம்புடைய டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது நம்ம மட்டன் குழம்பு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூட ஒரு பிரியாணி இலை, 1/2 இன்ச் அளவுக்கு பட்டை, 3 லவங்கம், சின்னதாக ஒரு ஏலக்காய் சேர்த்திடலாம். இது லைட்டாக கலர் மாறினதும் கொஞ்சமாக கருவேப்பிலை பொரிஞ்சதும் 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்திடலாம். எப்பயுமே நம்ம மட்டன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சோம்னா அதோடய டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ வெங்காயம் உள்ளே சேர்த்துட்டு இது நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. இப்போ வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திடலாம். சேர்த்திட்டு இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. நம்ம ஃபஸ்ட்டே மட்டன் வேக வைக்கிற போதே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திருக்கோம். இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். பாருங்கள், இப்போ இஞ்சி பூண்டுடைய பச்சை ஸ்மெல் போக நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட மீடியம் சைஸில் நல்லா பழமாக ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்திடலாம். கூடவே வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்திட்டு தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிடலாம். பாருங்கள், இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்திடலாம். காரத்துக்கு 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். நான் 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ சேர்த்திக்கோங்க. அப்புறம் 2 டீஸ்பூன் தனியாத்தூள், கூடவே 1 டீஸ்பூன் கரம் மசாலா இருந்தால் அது பயன்படுத்திக்கோங்க. இல்லை அப்படின்னா அதுக்கு பதில் மட்டன் மசாலா கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், இப்போ மசாலா பொருளெல்லாம் நல்லா வதங்கி லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இது கூட நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற மட்டன் பீசஸை உள்ளே சேர்த்திடலாம். மட்டன் வேக வச்ச தண்ணியை தனியாக வடித்து எடுக்க வேண்டாம், ஒன்றாவே சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு மீடியம் ஹீட்டில் ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இது லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், மட்டனில் இருக்கிற தண்ணியே போதும். பாருங்கள், இப்போ ஒரு கொதி மசாலாவுடைய பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை உள்ள சேர்த்திடலாம். கூடவே குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்திடுங்க. நம்ம பொட்டுக்கடலை சேர்த்திருக்கிறதுனால குழம்பு நல்லாவே திக்காகும். அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்திக்கோங்க.
சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக குழம்பை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு வேளை உப்பு காரம் குறைவாக இருந்துச்சுனாலும் தேவையான அளவு சேர்த்திக்கோங்க. அவ்வளோதான். இப்போ கடாயோடைய மூடி போட்டு மூடி வச்சிடுங்க. மீடியம் ஹீட்டில் 10 நிமிஷம் இருக்கட்டும். அப்பப்போ இடையில ஓப்பன் பண்ணி கிளறி விடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது 10 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்கள், இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா குழம்பு நல்லா திக்காகி லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. மட்டன் பீசஸும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இந்தளவுக்கு கொஞ்சம் குழம்பு திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் இட்லி, தோசை, சப்பாத்தி கொடியெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ கடைசியாக வாசனைக்காக பொடி பொடியாக கட் பண்ணின கொஞ்சம் மல்லி இலை தூவி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். நம்ம மட்டன் குழம்பு நல்லா சுட சுட இட்லியோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.